நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும். கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. தேவராஜ் என் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும். உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜ் எதுவும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? தேவராஜின் நண்பன். புரியாம பேசுறியே. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்தில் இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். நல்ல வணக்கம் சார். வணக்கங்க. ஆமாண்ணே, கார்ல வந்திருக்காரு. சீக்கிரம் வாங்கண்ணே. தேவா, என்ன இது திடீர்னு? வா. நான் என்னடா செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட இந்த தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு. நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துறேன், என்ன ஒரு மனுஷனா மாத்துறேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுங்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்கூட வந்துரு. இனிமே எங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில் தூக்கி வளர்த்திருக்காங்க. நான் பஸ்ல அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்ட வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. தேவராஜ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல? எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான், நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல?
சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதானே சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா? இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயலில் 4 அணா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெடிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனுக்கு பட்டா கொடு இவனுக்கு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. மரியாதை இல்லாம பேச. அடி ராஸ்கல். தொட பார்க்கலாம் சூர்யா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும். எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது.